வணக்கம் நண்பர்களே. விண்வெளியிலிருந்து மண்வெளிக்கு விண்வெளிக்காக ஒரு செயல் திட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த செயற்கைக்கோளை சூரியனுக்கு அருகில் நின்று ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அதனுடைய தன்மையை புரிந்து கொண்டால் மக்களை எப்படி காப்பாற்றுவது? குறைஞ்சபட்சம் அது 12,000 டிகிரி தாக்கு பிடிக்கிற மாதிரி செராமிக் நம்ம பூமியில் இருக்கிற மண்ணுகளை நாம் அதை எடுத்து ஆராய்ச்சி செய்து நானோ பார்ட்டிகள், பயோ வேஸ்ட் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லக்கூடிய செராமிக், அட்வான்ஸ்டு செராமிக் சொல்லக்கூடிய மெக்னீஷியம், ஃபெரைட்டு, நிக்கல், குரோமியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸ், மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. அருமையான தொழில்நுட்பம். இந்த மெட்டல் ஆக்சைடு தான் உலகத்தை காப்பாற்ற போகுது. அதாவது வீணாகி போய் இருக்கிற மெட்டல் ஆக்சைடு இதெல்லாம் இயற்கையில் நிறைய இருக்குது. அதை நம்ம முறையாக பயன்படுத்துகிறோம்னா நம்ம சக்தியை அறுவடை பண்ணிக்கலாம். அந்த அடிப்படையில் நம்ம இந்த விண்வெளி செயற்கைக்கோளை காப்பாற்றுவதற்கான, அதாவது சூரியனுக்கு அருகில் செல்லக்கூடிய செயற்கைக்கோளை எப்படி காப்பாற்றுவது, அந்த அந்த வெப்பத்தை தாங்குற மாதிரி செராமிக் ஒன்று கண்டுபிடிச்சோம். அந்த செராமிக்கை பயன்படுத்தி பூமியில் இருக்கிற மக்களுக்கு மின்சார செலவுகளை குறைக்கிறதுக்கு, குறிப்பாக ரயில் செலவை குறைக்கிறதுக்கும், ரயிலை பராமரிக்கிறதுக்கும், ரயில் செலவை எரிபொருள் செலவை குறைப்பதற்கும் மின்சார கம்பி இல்லாத மின்சாரம் அது எப்படி தயாரிக்கிறது? அதான் இது பார்த்து நம்ம காற்றுல நைட்ரஜன் இருக்குது, காற்றுல ஆக்சிஜன் இருக்குது, ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ள 10 இருந்துகிட்டே இருக்கும், சூரிய சக்தி இருக்குது. இதெல்லாம் அறுவடைகள். இந்த அறுவடை பண்ணுற மாதிரி ஒரு செராமிக், சாதாரண தமிழர்கள் கண்டுபிடிச்ச செராமிக் தான் அது காரணம். அதில் இரும்பு தூள் வருது, இரும்பு ஆக்சைடு, ஆக்சிஜன் சேர்ந்துட்டாவே அது காந்தமாக மாறிடுது. யாருக்கும் தெரியல. எல்லாமே ஆக்சைடாக மாறுகின்ற பொழுது அதிக ஆற்றல் உள்ளதாக மாறும். ஒரு மெட்டல் உருவதை காட்டிலும் ஒரு சாதாரண இரும்பு ஒரு 1500 டிகிரி உருகாது. ஆனால் மெட்டல் ஆக்சைடு இருக்கு இல்லையா, அது உருக முடியாது. அது பார்த்தீங்கன்னா 2000 டிகிரி மேலே தாண்டும். ஆக அந்த மாதிரி மெட்டல் ஆக்சைடை பயன்படுத்தலாம். சாதாரண உப்பு மெக்னீஷியம் சொல்லுவாங்க. மெக்னீசியம் ஆக்சைடு அதில் உருகு நிலை 2800 டிகிரி. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, சரிங்களா? ஆக இந்த மாதிரி மெட்டலை பயன்படுத்தி நாம் காற்றில் இருக்கிற நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் இயற்கையாக இருக்கிற ஆவி நீர் திவடைகள், நீர் ஆவிகள் சுற்றி கொண்டே இருக்கின்றன. அந்த ஆவிகளை இன்னும் பண்ணவே முடியாது. அந்த ஆவிகளை வீணா போகிறக்கு அந்த ஆவிகளை எடுத்து நம்ம மறுசுழற்சி கொண்டு வந்துட்டே இருக்கலாம். இதுதான் கண்டுபிடிப்பு. இப்போ நம்ம புதிய கண்டுபிடிப்பு வெங்கன் செம்மை குவாண்டம் டபுள் விஷன் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட். அந்த செயற்கைக்கோளை இப்போ காப்பாற்றுவதற்காக கண்டுபிடிக்கும் போது அந்த பூமியில் இருக்கிற இந்த வந்தே பாரத் ரயில், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். இதெல்லாம் 70 கிலோமீட்டர் போகிறப்ப என்ன நடக்குங்கிறத நான் சிற்றறிக்கையை சொல்கிறேன். இதுக்கான ஆராய்ச்சி நடந்துக்கிட்டது, முடிச்சாச்சு. இது எதிர்காலத்தில் நாம் இதை கொண்டு வரலாம். ஆனால் இயற்கையின் காற்றில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களிலிருந்து நம்மை சுற்றி இருக்கும் காற்றை நாம் மின்சக்தியாக மாற்ற முடியும். அப்போ நம்மகிட்ட இருக்கிற சக்தி நாமளே எடுத்துக்க வேண்டியது தான். இயற்கைட்டு வாங்கி இயற்கை கொடுத்துட வேண்டியதுதான். மக்களுக்கு ரொம்ப மலிவாக இருக்கும். 70 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் போது நாம் காற்றை அறுவடை செய்து உடனடி மின்சாரம் உருவாக்கி ரயிலை இயக்கலாம். 70 கிலோமீட்டரில் போகின்ற பொழுது அந்த மின்சாரத்தை உருவாக்கிக்கலாம். ஆக இந்த நானோ பார்ட்டிகள், என்ன நானோ பார்ட்டிகள்? இந்த குவாண்டம் செராமிக் நானோ லேயர் பேனல். இதில் வேறு ஒன்றும் இல்லை. மெக்னீசியம் ஃபெரைட்டு, நிக்கல், குரோமியம், அலுமினியம், டின்னு, வேறு எல்லாம் சீப் மெட்டீரியல். இது எல்லாமே மலிவாக சேலத்தில் கிடைக்குது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சிந்தசிஸ் சிஸ்டம், அயன் கம்ப்ரஷன் சேம்பர்ஸ், சூப்பர் கப்பாசிட்டர் ஸ்டோரேஜ் ஆகியவற்றை இயக்கும் ஒரு புதிய ஆராய்ச்சி. இது மண் மீது முதல் விண்வெளி வரை செல்லக்கூடிய ஒரு பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு. இது மண் மீது முதல் விண்வெளி வரை செல்லக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு. இதன் அடிப்படை கருத்து தீமை போல் நன்மை பயக்கும். திருவள்ளுவர் 375 நன்மை போல் தீமை, தீமை போல் நன்மை, செல்வம் செயற்கும் சொல்லுவார். வள்ளுவர் குரலை அடிப்படை கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தொழில்நுட்ப இந்தியாவுக்கு உலகத்திற்கு மிகப்பெரிய கொடையாக இருக்கும். மீண்டும் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி. End with energetic outro sound. நன்றி.